பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் பாலக்கீரையை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாலக்கீரை நல்லா கொதிச்ச உடனே தண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்துடலாம். தண்ணி இரட்டும். ஃபில்டரில் போட்டுடலாம் கீரையெல்லாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ண கீரையை எடுத்து ஜாரில் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிச்சு. சின்ன சின்ன உருளைங்களா பிடிச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான சப்பாத்தி. கீரையே பிடிக்காத பசங்களும் இந்த சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. பாலக்கீரையில் ஜென்ரலாகவே அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.